வத்தலக்குண்டு அருகே குன்னூவராயன்கோட்டை ஊராட்சி கண்ணாபட்டியில் சிதலமடைந்த நிலையில் குழந்தைகள் ஊட்டச்சத்து மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த சிதலமடைந்த மையத்தில் கார்த்திகை மாத குளிரில் குழந்தைகள் வாடி வருகின்றனர். இது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஒன்றியம் குன்னூவராயன்கோட்டை ஊராட்சி கண்ணாபட்டியில் குழந்தைகள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மையம் உள்ளது. இந்த மையம் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் சுற்று கிராமத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மையமானது சிதலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகள் உடைக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. மேலும் மேற்கூரை உடைந்து காணப்படுகிறது. தற்போது கார்த்திகை மாதம் சாரல் மழையுடன் கூடிய குளிர் காற்று அடிப்பதால் இங்கு வரும் குழந்தைகள் குளிரால் வாடி வருகின்றனர். ஊட்டச்சத்து மையத்தை சரி செய்ய வேண்டும் என இப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், சமூக ஆர்வலர் மற்றும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் லிங்கேஷ் தலைமையில் கோரிக்கை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. மிகவும் மோசமான நிலையில் உள்ள இந்த ஊட்டச்சத்து மையத்தை மராமத்து செய்ய வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வத்தலக்குண்டு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் செக்கபட்டி, கண்ணாபட்டி மற்றும் குன்னூவராயன் கோட்டை பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் கலந்து கொண்டு அரசுக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மையத்தை மராமத்து செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஒன்றியம் குன்னூவராயன்கோட்டை பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். இந்த குன்னூவராயன்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைய படிக்கிற பால்வாடி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாச்சு பால்வாடி கட்டி. இப்போ அது முற்றிலும் எல்லாமே சேதமாகி மேல் கூரையெல்லாம் மழை வந்துச்சு அப்படின்னா உள்ளே ஒழுகுது. ஃபேன் வசதியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் 50க்கும் மேற்பட்ட பிள்ளைய இங்கே படிக்குது. பெற்றோர்கள் வெளியே சொல்ல யார்கிட்ட சொல்கிறது என்னன்றது தெரியாமல் காலைல என்ட்ரி பண்ணிவிட்டு திருப்பி மதியம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு டைம் மட்டும் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாமே கூலி தொழிலாளிகள் தான். ஒரு நேரம் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இவங்களுக்கு உண்டான இந்த பால்வாடி முற்றிலுமாக இடித்து புதுமையாக கட்டித்தரமாறு வலியுறுத்துகிறோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.